தான் இப்படி இங்க சாப்பிடாம உன் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு எங்க நிம்மதியும் கெடுக்கிற. அவனை பார், ஒரே வார்த்தையில உன்னை வேணான்னு சொல்லிட்டு ஜாலியா கல்யாணம் பண்ணிக்க போறான். அன்னைக்கு அவன் அண்ணன் கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுத்தான். இன்னைக்கு அவன் கட்டிக்க போற பொண்ணோட அப்பா வீட்டுல இருந்து பத்திரிக்கை வந்தாச்சு. ரெடி ஆயிடுச்சாடா? அண்ணே நான் ரெடி. காலேஜ் கிளம்ப சொன்னா மட்டும் கிளம்புறதே கிடையாது. இந்த மாதிரி ஜோலி கிளம்ப சொன்னா மட்டும் முதல்ல கிளம்பிடுறியாமா? மூர்த்தி, முருகன் வீட்ல எப்படி வருவாங்க? முருகன் மாமா வீட்லயே அவங்க துருவா கடைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி, நீங்க கிளம்புங்கப்பா. தானா ஆ லேட் பண்றா அவரு. இது வந்துட்டு மாமா போலாமா? அத்தை, பக்கத்து வீட்டு ஈஸ்வரி அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க. சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன், சாப்பிட்டுக்கங்க டைமுக்கு. இத பாரு தனோ, நான் இருக்கேன்னு அவசரப்பட்டு வந்துடாத. பொறுமையா பார்த்து எடுத்துட்டு வா. மூர்த்தி, தனத்துக்கு நல்ல பட்டு எடுக்கணும். இவ வேண்டாம், வீண் செலவெல்லாம் வேண்டான்னு சொல்லுவா, விட்டுடாத. சரிம்மா. என்னதானா என்ன ரெண்டு பேர்த்து ஆளை காணா? டேய் ஜீவா, கதிரே, இவ்வளோ நேரம் என்ன செய்யறாங்க? இலை இருடா, ட்ரெஸ் மாத்தாம ஒன்றும் மாத்தாம இப்படி திரவே. கிளம்புடா. எங்கண்ணே? எங்கயா? சரியா போச்சு போ. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? பட்டு தானே எடுக்கணும், அதுக்கு நான் வரணுமா என்ன? மாப்பிள்ளை நீ வரலன்னா ஏதாவது சொல்லுவாங்கடா. இல்ல, நீ எல்லாரும் போயிட்டா கடை யார் பாத்துக்கிறது? டேய், குமரஜ மாமா பாத்துக்கிற மாட்டாரடா. நீ கடையை விடுறா. நீ முதல்ல கிளம்புற வேலையை பாரு. அவர் எப்படின்னு தனியா பாத்துக்குவாரு? டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. ரைஸ் மில்ல இருந்து செந்தில் அவரை வர சொல்லிருக்கேன்டா. அவன் நம்ம கடையில தான் இருக்கான். முதல்ல போய் ரெடி ஆகுடா ஜீவா. இல்லண்ணே, பட்டு எடுக்கிறதுல எனக்கு என்னன்னே தெரியும். அங்க வந்து சும்மா தானே நிக்க போறேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வந்துடலாம்ல. பட்டு மட்டும் இல்லைண்ணே, உனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு துணி எடுத்தானே தைக்க போறோம், அப்புறம் என்ன? ரிசப்ஷனுக்கு பேண்ட் ஷர்ட் போடுவேல, அது ரெடிமேட் தானே. ரிசப்ஷன்லாம் எதுக்குடா? டேய், நீ என்னடா கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்க? பொண்ணுக்கு பட்டு எடுக்க மாப்பிள்ள போய் தான் ஆகணும். போ, கிளம்பு. அது இல்லம்மா, கடையில ஒரு வேலை கிடக்கு. அட, கல்யாணத்துக்கு தாலி கட்ட போயிட்டா கடை யார் பார்த்துப்பான்னு கேட்ப போலே நீயே. டேய், அதான் மாமா சொல்றாருல, கடையை குமரேசன் அப்பா பார்த்து பாருன்னு. நீ கிளம்ப. நாங்க வந்து என்ன நீ செய்ய போறேன், நீங்களாவது புரிஞ்சுக்குங்களேன். டேய், உனக்கு கடை தானே பிரச்சனை. டேய் கதிரு, அண்ணே நீ போய் கடையை பார்த்துக்கடா. சரிண்ணே. கண்ணா, முதல்ல உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போய் கதிரை ட்ரெஸ் எடுக்க அனுப்பிச்சு வை. புரியுதா? சரிண்ணே. அண்ணே, நான் எதுக்குண்ணே? நான் என்ன பெருசாக ட்ரெஸ்ஸு போட போகிறேன்? நீங்களும் அண்ணியும் இருக்கீங்க, அதான் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. ஏண்டா இலை, எதுக்குடா மாற்றி மாற்றி பாடாப்படுத்துறீங்க? எல்லாரும் ஒன்றா போகணும்னு அம்மா சொல்கிறாங்கல்லடா, போயிட்டு வந்துடலாம்டா. சரி, நீ முதல்ல கடைக்கு போ. கண்ணே வந்ததுக்கப்புறம் ஜவுளி கடைக்கு வந்து சேரு. சரிண்ணே. நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னு வையே, அதுக்கு வர அந்த அத்தை 10 நிமிஷம் பேசி கொள்ளுவாங்க. சரிண்ணே, நான் வரேன். அம்மா வரேம்மா. ஜீவா, போய் கிளம்புடா. வேணாண்ணா, விடுறீங்களா? எல்லாத்துக்கும் வர சொல்லிக்கிட்டு. இலை, என்னதானே இவன்? தனோ, இவனுக்கு என்னமாச்சு? ஏன் இப்படி பேசுறான்? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பேசி அவனை கூப்பிட்டு வரேன். தானா, நீ முல்லை வீட்டுக்கு போன போட்டு கிளம்பிட்டாங்களான்னு கேட்டு சொல்லு. நான் ஜீவா கிளம்ப சொல்லி கூட்டிட்டு வரேன். டேய் மாமா, கூட போடா. சரிண்ணே. கண்ணா ஃபோன் கொடு. என்னடா அன்னை மறுபடியும் அட்வைஸ் பண்ண வந்துட்டாருன்னு யோசிக்கிறியா? இல்லைண்ணே. ஏன்டா
நீ வாட்டுக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க வர மாட்டேன்னு சொல்ற. அப்படிலாம் சொல்லலாமாடா? அங்கே வந்து நான் என்னண்ணே செய்ய போகிறேன்? அதான் வாரா ஜீவா, முடிச்ச பொண்ணா கல்யாணம் முடிக்க முடியாமல் போன முதல் ஆளு நீ மட்டும் கிடையாதுடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா. உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு. என்னடா அப்படி பார்க்குற? இந்த மூஞ்சில எப்படி லவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இருந்துச்சுடா. அப்போ நம்ம வீட்டில் இருந்த கஷ்டத்தில் அப்போதைக்கு அந்த புள்ள மூஞ்சியை பார்க்குறது எனக்கு ஒரே ஆறுதலாக இருந்துச்சு. அப்படியே 2-3 வருஷம் போச்சு. நீயாச்சும் போய் சொன்ன, நான் சொல்லக்கூட இல்லை. அப்படிலாம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற நிலைமையில் நம்ம வீடு இல்லை. அந்த பிள்ளைன்னு ஏதாவது சொல்லுவேன் எதிர்பார்த்துட்டு அந்த பிள்ளை வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் நம்ம கோயில் குளத்தங்கரையில் உட்காந்து ஒரே ஆளுக. இனிமேல் அந்த பொண்ணை பார்க்காம நம்ம எப்படி உயிரோடு இருக்க போகிறோம்? இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சவன்டா நான். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து உங்கள் அண்ணி தானே என் வாழ்க்கையில் வந்தா. ஏண்டா ஜீவா, இப்போ நான் தனத்து கூட சந்தோஷமா இல்லையா? யாருண்ணே அந்த பொண்ணு? ஏன் இப்போ எனக்கு தேடி பிடிச்சி கட்டி வைக்க போறே என்ன? அவ்வளோதான்டா வாழ்க்கை. என்னைக்காவது அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கியான்னு கேளு, தப்பு இல்லை. அவ்வளோதான்டா. இனிமேல் உனக்கு முள்ளதான். அந்த பிள்ளை கூட தான் உனக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அதுக்கு உன் மனசை ரெடி பண்ணிக்கடா. டேய், கல்யாணத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வாடா, எல்லாமே சரியாயிடும். பட்டெடுக்க மட்டும் இல்லைடா, இனிமேல் கல்யாண வேலை ஒவ்வொன்றிலும் நீ இருக்கணும்டா. உங்கள் அண்ணி எப்பயும் ஒன்று சொல்லுவாளே, அதைத்தான் நானும் சொல்கிறேன். நம்மளுக்கு நல்லது நடக்கலண்டா வேற யாருக்கிட்ட நடக்க போகுது? நம்ம நல்லா இருப்போம்டா, நீயும் நல்லா இருப்ப. நானும் வரேண்ணே. வா. அத்தாச்சி, எனக்கு எப்படி இருக்கும் இது? சூப்பரா இருக்குது. உனக்கு எப்படி இருக்குன்னு செலக்ட் பண்றதுக்கு தான் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. என்ன கஸ்தூரி, மாப்பிள்ளை இன்னும் காணுமே? வந்துருவாரு அத்தை. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. வாங்க சார். வணக்கம். அத்தை, அங்க பாரு எவ்வளவு அசால்ட்டா வர்றாங்க பாரு. வாங்க வாங்க. எங்க போனாங்க? இந்த இருக்காங்களே. வாங்க சித்தி. சாரி, வணக்கம் லேட் ஆயிடுச்சு. அப்பவே வந்துட்டீங்களா? உட்காரு. நீ என்னைக்கு தானே சீக்கிரம் வந்திருக்க? உட்காரு. நல்ல நேரத்தில் கிளம்பணும்னு நீங்க தானே சொன்னீங்க. உட்காரு. சரி, ஜெகா வர முடியாப்புல வரலையா? எப்படியும் பட்டு சேலை எடுக்க 1 நாள் ஆயிரும். அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு ஏதோ வேலையா போயிருக்காரு. விவரமான ஆளு, தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏய் கண்ணா, நீயும் வந்திருக்கியா? ஆமா நீ, அப்புறம் நான் இல்லாமையா? முதல்ல முல்லைக்கு புடவை எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுக்க தானே வந்திருக்கோம். ஏன் இல்ல, உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணல அத்தாச்சி. எல்லா புடவையும் பார்ப்போம், அதுல எந்த கலர் பிடிக்குதோ அதை எடுத்துப்போம். ஒரு கலர்னா எதையோ எடுக்கிற மாதிரி ஆயிடும். மாமா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் மாமா? உங்களுக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும்னு கேட்டேன். உனக்கு பிடிச்ச கலர் எடு. உங்களுக்கு பிடிச்ச கலரா சொல்லுங்க மாமா. எனக்கு
அண்ணே அண்ணி கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுண்ணே. ஏ கண்ணா, ஏன்டா அப்படி கத்துற? அக்கா, மாமாக்கு என்ன கலர் பிடிக்கும்? நிறைய ப்ளூ ஷர்ட் போடுவாங்க, அப்போ ப்ளூ தானே பிடிக்கும், கரெக்டா? ஆமா ப்ளூ பிடிக்கும். அப்புறம் இவனுக்கு ரெட்டும் பிடிக்கும். அப்படியா? இந்த colour எப்படி இருக்கு? அப்பப்போ மஞ்சளும் போடுவான், அதுவும் பிடிக்கும். என்ன மாமா அக்கா இப்படி குழப்புறாங்க? ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு பிடிச்ச கலரை நீ எட. இங்க பாரு அத்தை. அண்ணே ம். நான் போய் எனக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்துருவா. ம் மாடிக்கு போ. அண்ணே நீ வானே போலாம். ஏய் அவனையும் கூப்பிட்டு நீ உக்கார. நான் நீ உனக்கு- போயிட்டு வாடா. ஏய் இப்படி போடா. இப்படியா? ம் முல்ல இந்த படம் நல்லா இருக்கு பாரு. காமிங்க. அந்த பார்டர் பாரு. நல்லா இருக்குக்கா. முல்லைக்கு இதெல்லாம் செட் ஆகாது தானோ. அம்மா நல்லா தானமா இருக்கு. என்னத்த நல்லா இருக்கு? உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? விடு, நல்லாவே இல்லை. அண்ணா ம்? உள்ள அது புடவை அதே செலக்ட் பண்ணிட்டோம். நீ வா, உனக்கு அம்மாவுக்கும் புடவை எடுத்துட்டு வந்துடுவோம். இது முடியட்டும் மாமா. அவங்க பார்த்து எடுத்துக்கிடுவாங்க. எங்கே போக போகிறான்? கடைக்குள்ள தானே இருக்க போகிறான். எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுவோம். நீ வா, ம். சரி நான் வந்துடுறேன். எடுத்துட்டு இருங்க, வந்துடுறேன். டேய் நீ இருற, அண்ணே போயிட்டு வந்துடுறோம். நீ இரு. இது எப்படி இருக்கு மாமா? பொண்டாட்டி எடுத்த சேலை பிடிக்கலன்னு சொன்னதும் அப்படியே அவருக்கு ரோசம் வந்துருச்சு போல. போகட்டும் அத்தை, நம்ம நல்ல புடவையா விலை கூடுன்னு தான் வாங்கிக்கலாம். நீங்க பாருங்க. ம். அந்த பச்சை கலர் எடு. அதான். ஆ. ஏன் மாமா, நீங்க பாட்டுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. பின்ன என்னதானா, நீ எந்த சேலை எடுத்து காமிச்சாலும் நல்லா நல்லா ஒப்பலன்னு சொல்லி போகிற சொல்லிக்க இருந்தாங்கடா. அதனால தான் நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக பாவம் அவங்க ஜியோவை தனியா விட்டுட்டு வந்துட்டோம். ஜீவா யாரு? அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நான் போகிறவங்க தானே. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பழகிட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் உனக்கு அம்மாவுக்கும் புடவை எடுத்து தானே ஆகணும். வா, வந்து ஏதாவது ஒரு நல்ல புடவையா பாரு. உட்காரு, அவரை வர சொல்கிறேன். அண்ணே சார் வந்து புடவை காட்டுங்கண்ணே. இதோ வரேன் சார். அண்ணே சொல்லுங்க. ஒரு நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவை எடுத்து போடுங்க. காஸ்ட்லிலாம் வேண்டாம். ம். அண்ணா ஒரு 2000 3000க்கு காட்டுங்க. சரிம்மா. என்னது 2000 3000 நீ என்ன உங்க ஒப்பத்தா காலத்துல இருக்கியா? நீ எடுத்து போடுங்கண்ணே. அவ கிடக்க பாரு. காட்டுங்க. விலை அதிகம் போல இருக்கே. ரேட் எவ்வளவுன்னு பாப்போம். ரேட்டை கொள்ள பாரு பாரு. நீ இந்த புடவை இல்ல, இல்ல. எப்படி இருக்குன்னு பாரு. இது வேண்டாம். இது வேண்டாண்ணே. இதுவும் பிங்கா இருக்குல்ல. பாரு வச்சு பாரு எப்படி இருக்குண்டு. ஆனா திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத. ரேட்டை பார்க்காம எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. வச்சு பாரு. இது வேண்டாம் மாமா, ஒரே கலரா இருக்கு. வேற காட்டுங்க. இதை பாரு தானே. இது வேண்டாம் மாமா, வேணாமா? நல்லா இல்ல. வேற எதை காட்டுங்க. இதை பாருங்க சார். இது நல்லா இருக்காண்டு பாரு. ஏய். இல்ல மாமா, இந்த பச்சை என்கிட்ட இருக்கு. வேண்டாம். என்ன தம்பி, இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முல்லைக்கு நீங்களும் 2 புடவைய செலக்ட் பண்ணுங்க. நல்ல புடவையா?
அந்த கீழே இருக்க புடவை எடுங்க. இதான் சார். ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இது நல்லா இருக்குல்ல மாமா? ம் எல்லா கலரும் இருக்கு. இதை வச்சு பாரு. இது நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்குல்ல? ம் நல்லா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா தானே? மாமா 20,000 ரூபாய். இது வேண்டானே, வேற எடுங்க. அண்ணா சும்மா இருக்க மாட்டியா நீ? அண்ணே இதை நீ பேக் பண்ணுங்க. சரிங்க அட சார். மாமா, பேசாம இரு. மாமா 20,000 ரூபாய். இது வேணாம். அண்ணே கொஞ்சம் கம்மி ரேஞ்சில. ஏய் சும்மா இருக்க மாட்டியா தானே? நீ வயிறு அடிக்க வாங்கணும்னு சேர்த்து வச்சிருந்த 2 லட்சம் ரூபாய கல்யாண செலவுக்கு தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். இது கூட நான் செய்யலண்டா நல்லாவா இருக்கு? ரேட்டை பற்றி யோசிக்காம எடுத்துக்க தானே. இந்தாங்க மேடம். ம் வா போலாம். அண்ணி ஆ? எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சா? டேய், இந்த சாரி தான் எனக்கு எடுத்திருக்கு. நல்லா இருக்கா? ஆகா சூப்பரா இருக்கு. ஆ? ஆ. ஏண்டா நீ அப்பாதே ட்ரெஸ் எடுக்க முடியும் போனவே வெறுங்கையோட வந்து நிற்கிற? ட்ரெஸ்ஸே கடா அண்ணே எல்லாம் முடிஞ்சுனே, எல்லாம் கவுண்டருக்கு போயிட்டு இருக்கு. ம் எல்லாம்டா. எல்லாம்னா நிச்சயத்துக்கு 1, ஆ. கல்யாணத்துக்கு 2, ஆ. நைட் ரிசப்ஷனுக்கு 1, 4. ம் ம், ஏந்தானா ஆ? மாப்பிள்ளை யாரு? ஆ, அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. மாப்பிள்ளை ஒன்று தான் ஞாபகம் வருது. வேஷ்டி வாங்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே. டேய் வேஷ்டி உயரம் கூட இல்லை, இவனுக்கு வேஷ்டி வாங்கணுமா? மா இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கிறேன் நானு. கஸ்தூரி, அது என்ன விலை? 19,500 ரூபாய். இவ என்னடி லூஸ் மாதிரி இருக்கா? அதை வச்சுட்டு வேற ஏதாவது எடுக்க சொல்லு. என் முல்ல, ஆ. அதை போட்டுட்டு வேற எடு. ஏமா நல்லா தானே இருக்கு. சொல்றேன்ல. அத்தை இதை எடுத்துக்கலாம் அத்தை. என்ன விலை போட்டிருக்கு? 47,500 ரூபாய். இதே எடுத்துக்கலாம். ஆ இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு. முல்ல, இது நல்லா இருக்கு பாருமா. ம். இல்லம்மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. மாமா இது நல்லா இருக்குல்ல? நீங்களே சொல்லுங்க. ம் நல்லா இருக்கு. ஆ. என்ன செலக்ட் பண்ணியாச்சா? ஆமாக்கா, இது நல்லா இருக்குல்ல? ம். எனக்கும் ஜீவா மாமாவுக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. எங்க காட்டு. பாருங்க. கஸ்தூரி, தானே ஒரு சேலை வச்சிருக்கா பாரு. அது யாருக்கா? ஏன் தானோ? ஆ? அந்த சேலை யாருக்கு? தனத்துக்கு தான். அப்புறம் வேற யாருக்கு? எங்க நல்லா இருக்கு, குடுதானே பார்க்கலாம். அத்தை 20,800 ரூபா அத்தை. ஏன் தானோ? உன் கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ காஸ்ட்லியா புடவை கட்டியிருக்க மாட்ட போல. முல்ல, ம்? தானே எடுத்திருக்கிற புடவையை பாரு. மாப்பிள்ளையோட அண்ணியே அப்படி கட்டும்போது நீ இதை கட்டினா என்ன சொல்லுவாங்க? பாருங்கள, பணத்தை பற்றிலாம் யாருமே யோசிக்க வேணாம். நல்ல புடவையா எல்லாருக்கும் பிடிச்ச புடவையா எடுங்க. காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை. அண்ணே ஒரு நிமிஷம். தானே அந்த புடவை எடுத்து கொடு. கொடுப்பா. அண்ணே இதே டிசைனில் இதே கலரில் கொஞ்சம் காஸ்ட்லி எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன். ம். இல்ல கொஞ்சம் பொறுமையா இருப்ப எடுத்துட்டு வருவாரு. அண்ணே வாங்கண்ணே. இந்த சேலை என்ன விலை? 50,000 ரூபாமா. 50,000மா? ரொம்ப அழகா இருக்குல்ல. இங்க குடுதானோ?
அத்தை இது ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. முல்லை இங்க பாரு. ஆமா அத்தாச்சி. மாமா இப்படி கொஞ்சம் வாங்களே. வாங்க மாமா. டேய் உள்ள கூப்பிடுதுல, போய் அங்க நின்று நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ற. நல்லா இருக்குல்ல மாமா? மாமா உங்க போனை தாங்களேன், ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரிங்க மாமா.